அறம் தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வகுப்பு 105. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். வள்ளுவ நெறியை நாம் உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இந்த சங்கமத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இறைவன் திருவருளை மீண்டும் மீண்டும் போற்றி பணிகின்றேன். அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற புரார்த்தங்களை நமக்கு தெளிவுற விளக்கம் செய்தவராகிய வள்ளுவக் கடவுளாரை நம் மனதிருத்தி போற்றுகின்றேன். வள்ளுவ நெறியில் முன்பு அவர் சொன்ன செய்திகளை தெளிவுற நமக்காக விளக்கம் செய்து தருகிற பரிமாடலகர் திருவடிகளை உச்சி சூட்டி பணிகின்றேன். இந்த உயர் வள்ளுவம் என்கின்ற அமைப்பை தொடங்கின நாள் எவ்வளவு அக்கறை காட்டினார்களோ அதே போல அக்கறை இன்று வரை காட்டி வருகின்ற அந்த குழுவினருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரைத்தாகட்டும். இந்த அதிகாலை பொழுதிலே பொருள் நெறியை கற்பது என்ற முடிவோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் பணிவையும் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். கண்மணியினுடைய பாட்டு உள்ளத்தை கவர்ந்தது. இசையும் பாடலினுடைய அர்த்தங்களும் பொருந்துகிற பொழுது வருகிற இன்பம் என்பது ஒரு தனி இன்பம். பாரதியாருடைய அந்த பாடல் பஞ்சாலி சபதம் பாடுவதற்காக சரஸ்வதியை நீ வந்து அதை வெற்றியாக்கித்தா என்று கேட்கிறார். அதை வெற்றியாக்கித்தான் கொடுத்திருக்கிறாள் சரஸ்வதி என்பது பஞ்சாலி சபதத்தை படிக்கிற பொழுது நமக்கு தெரிய வருகிறது. இப்படி பாடினால் சரஸ்வதி தான் என்ன செய்ய முடியும்? அதனாலே அந்த வாய்ப்பை பாரதியாருக்கு கொடுத்திருக்கிறார் கண்மணி. அதற்கான உயிர்ப்பான ராகத்தை பொருத்தி அதை பாடினார். அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ராகத்துக்கு பெயரே மதுவந்தி. அந்த ராகத்திலேயே மது இருக்கிறது. அதுதான் அதை இவ்வளவு மயக்குகிறது. இனி இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். அறம்பொருள் இன்பம் என்கின்ற பெரும் பகுதிகள் 3 பால் என்று அதற்கு பெயர். அதற்குள்ளே இயல்கள் அமைந்திருக்கின்றன. அறத்துப்பாலிலே 4 இயல்கள்: பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் பற்றிய விவரங்களை முன்னமே நான் சொல்லி இருக்கிறேன். அதிலே 2 இயல்கள் தான் அறமாக அறத்துப்பாலாக கருதப்படுகிற இயல்கள்: இல்லறமும் துறவரமும். பாயிரம், முன்னுரை, ஊழ், பொருத்தப்பாடு பற்றி அறத்தின் இறுதியிலே வைக்கப்பட்ட அதிகாரம் அல்லது இயல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது பொருட்பாலுக்குள்ளே நுழைகிறோம். பொருட்பால் என்பது பொருளினுடைய வரவை குறிக்கின்ற நிர்வாகத்தை பற்றி சொல்லுகிற பகுதி என்று சொல்லி இருக்கிறேன். அது பொருள் வரவை சொல்லுகிற நிர்வாக பகுதியானாலும் இல்லறத்தினுடைய ஒரு கூறாகத்தான் கருதப்படுகிறது. இல்லறம் சிறக்க பொருளும் தேவை, இன்பமும் தேவை. அது நோக்கி அடுத்த 2 அதிகாரங்களையும் 2 பாலையும் வைத்திருக்கிறார் திருவள்ளுவர். ஒரு பாடை இப்பொழுது நாங்கள் படிக்க தொடங்கி இருக்கிறோம். மிக நீண்ட பகுதி. தமிழர்களுடைய பண்பாட்டுக்கேற்ப நிர்வாகம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதை வள்ளுவர் பெருந்தகை காட்டியிருக்கிறார். தமிழர்களுக்கு அறமோ பொருளோ இன்பமோ வீடோ எதுவானாலும் அது அறத்தின் வழி வருவதாக இருக்க வேண்டும் என்பதிலே நம் மூத்தவர்கள் தெளிவாக இருந்தார்கள். ஆகவே பொருட்பாடும் கூட பொருட்பாடை அறத்தின்படி இயற்றுவது என்பது மிக அருமையான காரியம். ஆனாலும் வள்ளுவ பெருந்தகை சார்பரமாகிய பொருட்பாடையும் அறத்தோடு பொருத்தி நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்.
இன்றைய உலகில் நிர்வாகத்தில் தலையிட்டு இருக்கிறவர்கள் அல்லது நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் வள்ளுவருடைய அறம் சார்ந்த பொருள்நெறியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஏனென்றால் அறம் சாராமல் பொருள் தேட முடியும், ஆனால் அந்த பொருள் நிலைக்காது என்பது ஒன்று. அந்த பொருளினாலே நிம்மதியும் இன்பமும் விளையாதது என்பது ஒன்று. அதனால்தான் பொருள் கூட அறத்தின் வழி வர வேண்டும் என்று வள்ளுவர் நினைக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இப்பொழுது பொருட்பாலுக்குள்ளே நுழைந்து நடைபயில தொடங்கி இருக்கிறோம். பொருட்பால் 3 இயலாக பிரிக்கப்படுகிறது. அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று 3 இயலாக பிரிக்கப்படுகிறது. அரசியல் என்பது நிர்வாகத்தினுடைய தலைவனுடைய நற்குண நற்செய்கைகளை பற்றி சொல்லுகிற பகுதி. அங்கவியல் என்பது அரசனுக்கு நிர்வாகத்துக்கு துணை செய்கின்ற 6 அங்கங்களை பற்றியும் விவரிக்கின்ற பகுதி. ஊழியல் என்பது இந்த 2ஐயும் தவிர நிர்வாகம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை, அதாவது முதற்றென்னவற்றிலிருந்து ஒளிந்த விடயங்களை தொகுத்த பகுதி என்று 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறோம். நான் இதை திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், நூலை விளங்குவதுதான் மிக முக்கியமான விஷயம். நூல் அமைப்பை விளங்கினாலே நூல் விளங்குவதற்கு சரியானது. ஒவ்வொரு குறளும் மனதிலே கட்டாயம் நிற்க வேண்டும் என்றால் நல்லது, சிறந்தது. ஆனால் நிற்க வாய்ப்பும் இல்லை, நிற்க வேண்டும் என்று கட்டாயமும் இல்லை. அந்த குறள் தருகிற அடிப்படை பொருளை உள்வாங்கிக் கொண்டோமானால் சரி. அதற்காகத்தான் இந்த தொகுப்பை நான் ஒவ்வொரு வகுப்பிலையும் நேரம் கொஞ்சம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த 3 பகுதிகளாக ஒரு நிர்வாகத்தை பிரிக்கிறார். நிர்வாக தலைவன், நிர்வாக அங்கங்கள், இவை ஒளிந்த விஷயங்கள் என்று 3 பகுதி. இதிலே நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருப்பது அரசியல் என்கின்ற நிர்வாக தலைவருடைய நற்குண நற்செய்கைகளை பற்றி சொல்லுகிற பகுதி. தலை என்றாலே மற்றைய அங்கங்களை அதுதான் கொண்டு நடத்தும். அதுபோல தலைவன் தான் நிர்வாக அங்கங்களை கொண்டு செலுத்த வேண்டியவன். ஆகவே தலைவனுடைய சிறப்பிலேதான் நிர்வாகத்தினுடைய சிறப்பு தங்கி இருக்கிறது என்பது நம் மூதாதையர்களுடைய முடிவு. அதனாலே தலைவனுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்லுகிற அதிகாரத்தை முதல் அதிகாரமாக அரசியலிலே வைக்கிறார். துறைமாட்சி என்ற அந்த அதிகாரத்திற்கு பெயர். ஒரு நிர்வாக தலைவனுக்கு இருக்க வேண்டிய சிறந்த பண்புகளை எல்லாம் அந்த அதிகாரத்திலே தொகுத்திருக்கிறார். அவன் 6 அங்கங்களை கொண்டிருக்க வேண்டும். நிர்வாகத்தை ஒருவன் தனியே நடத்த முடியாது. அங்கங்களினுடைய துணையோடு நடத்த வேண்டும். அந்த அங்கங்கள் 6 வகைப்படும் என்கிறார். படைகுடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று அந்த 6 அங்கங்களும் பிரித்தோதப்படுகின்றன. அந்த 6 அங்கங்களோடு 7 இயல்புகளையும் அந்த தலைவன் கொண்டிருக்க வேண்டும் என்று பிரித்து சொல்கிறார். அந்த 7 இயல்புகளிலே அதை பற்றி விரிவாக பின்னாலே சொல்ல போகிறார். அதிலே முக்கியமானது கல்வியும் அறிவும் என்று 2 முக்கியமானதாக கருதுகிறார். ஏன் இந்த இயல்புகள் என்றால், அங்கங்களை நிர்வகிப்பதற்கு அரசனுக்கு இந்த 7 இயல்புகளும் 7 இயல்புகளும் முக்கியமானவை என்று கருதுகிறார். ஆகவே அந்த 7 இயல்புகள் சொல்லப்படுகிற பொழுது, கல்வியையும் அறிவையும் பற்றி சொல்கிற பொழுது பரிமேலழகர் 6 அங்கங்களையும் பேணுவதற்கு இவை 2ம் தேவை என்று வகுத்து சொன்னதனாலே அவை பற்றி முதலிலே சொல்ல வேண்டும் என்று நினைத்து, ஒரு தலைவன் கல்வியறிவுடையவனாகவும் இயல்பறிவுடையவனாகவும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக 4 அதிகாரங்களை ஒதுக்குகிறார் திருவள்ளுவர். இந்த 4 அதிகாரங்கள் நிர்வாகத்துக்கு தான் என்றில்லை, எல்லாருக்கும் உரியது என்ற காரணத்தினாலே நேரடியாக நிர்வாக தொடர்போடு பேசாமல் ஆங்காங்கே நிர்வாக தொடர்பை சுட்டிக்காட்டி மற்றும்படி எல்லாருக்கும் உரியதாக பொதுப்பட இந்த 4 அதிகாரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் அதிகாரம் கல்வி. அதைத் தொடர்ந்து வருகிற அதிகாரம் கல்லாமை. ஒரு விஷயத்தை நேர்முகமாகவும் எதிர்முகமாகவும் சொல்லுகிற பொழுது அது மனதிலே ஆழப்பதியும் என்றபடியால் அப்படி கல்வியினுடைய அவசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லாமை என்பது கல்லாமையை செய்யாமை, படிக்காமல் இருப்பதனுடைய இழிவு சொல்லுகிற பகுதி என்று அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அதற்கு பிறகு கேள்வி என்று ஒரு அதிகாரம் வைக்கிறார். அறிவு பெறுவதற்கான பாதையிலே அதுவும் ஒன்று. நம் அறிவு கொண்டு நோக்குவது ஒரு விஷயத்தை, உயர்ந்தவர் அறிவினூடாக நோக்குவது என்று 2 பகுதியாக அந்த பகுதி பிரிக்கப்படுகிறது. நம் அறிவு கொண்டு நோக்குகிற பொழுது கல்வி என்றும், உயர்ந்தவர்களுடைய அறிவினூடாக காணுகிற பொழுது கேள்வி என்றும் இந்த அறிவு இருகூறுகளாக பிரிக்கப்படுகிறபடியால் கேள்வி என்ற ஒரு அதிகாரத்தை 3வது அதிகாரமாக வைக்கிறார். கற்றிலனாயினும் கேட்க என்று வள்ளுவரே சொல்கிறார் என்றால் கல்வியினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். இந்த 3 அதிகாரங்கள் முடிந்த பிறகு அறிவுடைமை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். அறிவுடைமை என்ற அதிகாரம் என்பது என்னவென்று கேட்டால், ஒருவனுடைய உண்மை அறிவு பற்றிய செய்திகள். உண்மை அறிவை வளர்க்கவோ தேய்க்கவோ நாம் முடியாது. உள்ள அறிவு இருந்தபடியே இருக்கும். அது அவரவர் விதியால் அமைந்தது, ஆன்ம பயணத்தின் அனுபவத்தால் அமைந்தது என்றபடியால் அந்த உண்மை அறிவு உள்ளவர்களுடைய அடையாளங்களை எடுத்து காட்டுகிறார். இன்னென்ன விஷயங்கள் இருந்தால் அவன் அறிவுடையவனாக கருதப்படுவான் என்று எடுத்து காட்டுகிறார். ஆகவே இந்த 4 அதிகாரங்களிலே அறிவினுடைய, கல்வியினுடைய அவசியம் சொல்லப்படுகிறது. கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை என்ற 4 அதிகாரங்களிலே அதை சொல்லிவிட்டு இனி நிர்வாகத்துக்குள்ளே நேராக இறங்குகிறார். ஆகவே அடுத்த அதிகாரமாக, 6வது அதிகாரமாக குற்றம் கடிதல் என்கின்ற அதிகாரம் வைக்கப்படுகிறது. அதைத்தான் நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். நிர்வாகம் நடத்துகிறவன் குற்றம் கடிய வேண்டும். குற்றம் கடிய வேண்டும் என்றால் பிழைகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நிர்வாகம் சிறக்கும். ஆனால் இந்த அதிகாரத்திலே வள்ளுவ பெருந்தகை ஒரு தலைவன் மற்றவர்களுடைய குற்றம் கடிதலை பற்றி சொல்லவில்லை. ஒரு தலைவன் தன்னில் குற்றம் நிகழாமல் தடுக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறார். தன்னில் நிகழக்கூடிய குற்றங்களை கடிந்து ஒரு தலைவன் முன்னேற வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. இதுவே நம்முடைய தமிழ் நிர்வாகத்திற்கான ஒரு புதிய விடயம் என்று நினைக்கிறேன். பொதுவான நிர்வாகத்திலிருந்து வேறுபடுகிற விடயம். முதலிலே ஆரம்பத்திலே இருந்தே செதுக்குகிறார், ஒரு தலைவனை செதுக்குகிறார். தலைவனிடம் இன்ன இருக்க வேண்டும், இன்ன இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தவர் இருக்கக்கூடாத விஷயத்தை சொல்லுகிறார். அவன் தன்னிடம் நிகழக்கூடிய குற்றங்களை கடிய வேண்டும். தன் குற்றங்களை கடியாத ஒருவன் பிறர் குற்றங்களை கடியும் உரிமை பெறமாட்டான். அப்படி தன் குற்றம் கடியாமல் பிறர் குற்றம் கடிந்தால் அது பாவமாகும். ஆகவே முதலிலே தன் குற்றம் கடிய வேண்டும் என்பது நிர்வாக தலைவனுக்காக சொல்லப்படுகிற அதிகாரமாக இந்த அதிகாரம் வைக்கப்படுகிறது. குற்றங்களை நீக்கினால்தான் ஒருவன், நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், ஒரு நிர்வாக தலைமைக்கு ஆளுமைதான் முதல். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கல்வி, அறிவு, கேள்வி இவையெல்லாம் இருந்தாலும் இவற்றுக்கு மேலான ஒரு ஆளுமைதான் தலைமைத்துவத்தின் முக்கிய பண்பு. அதைத்தான் அறிவுடைமையினுடைய ஒரு கூறாக நாங்கள் கொள்ளுகிறோம். ஆளுமை இல்லாத ஒருவன் என்னதான் தகுதி இருந்தாலும், எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு அறிவுடையவனாக இருந்தாலும், ஆளுமை இல்லாத பட்சத்திலே அந்த தலைமைத்துவம் சிறக்காது. ஆளுமை என்று நான் சொல்வதனுடைய அர்த்தம் மொழி தமிழாலே சொல்லுகிறேன். அதாவது அதை எப்படி எனக்கு வேறு மொழியிலே சொல்ல தெரியவில்லை. ஆளுமை அதாவது ஒருவனுடைய தலைமை பண்பு. அந்த ஆளுமைதான் ஒரு நிர்வாகத்தினுடைய சிறப்புக்கு அடிப்படையாக இருப்பது. அந்த ஆளுமை வர வேண்டுமானால் பெரும் பெரும் மனிதர்கள் எல்லாரும் ஆளுமையாலே தான் முதலில் அகழப்படுகிறார்கள். நம்முடைய கம்பன் கூட பெரும்புலவன், அறிவாளி, இவற்றை எல்லாவற்றுக்கும் மேலாக அவனிடமிருந்த ஆளுமைதான் அவனை உயர்த்துகிறது. அரசவையிலே இடம் கொடுத்து சோழன் தன்னை பாட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறான். இடம் கொடுத்து, முதலிலே இடம் கொடுத்து, பின்னர் மெல்ல மெல்ல தன் நோக்கத்தை நிறைவேற்ற முயற்சிக்கிறான். தன்னை பாடும்படியாக கம்பனை கேட்கிறான். நீங்களே நினைத்து பாருங்கள், நாங்களாக இருந்தால் அரச பதவிக்குரிய தகுதிகள் எல்லாம் கொடுத்திருப்பார்கள். பெரிய குவார்ட்டர்ஸ் கொடுத்திருப்பார்கள்.
அவனுக்கு தனி வாகனம் கொடுத்திருப்பார்கள், அவனுக்கென்று தனி வேலையாட்கள் கொடுத்திருப்பார்கள், கை நிறைய சம்பளம் கொடுத்திருப்பார்கள். என்ற அரசவையில இருக்கிற தகுதி என்பது சாதா அமைச்சர்களுக்கு சமமாக இருக்கிற தகுதி. எம்ஜிஆர் காலத்திலே அப்படி ஒரு பதவியை எம்ஜிஆர் நியமித்திருந்தார். தமிழ்நாட்டிலே அரசவை கவிஞர் என்று கண்ணதாசனை நியமித்திருந்தார். அந்த அப்படி ஒரு உயர் பதவியிலே இருக்கிற பொழுது என்னை பாடு என்றால் நாங்கள் என்றால் என்ன செய்வோம்? அதுக்கு என்ன உடன்பாடோ உடன்பாடு இல்லையோ ஒரு பாட்டை பாடி விட்டு போனால் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த லாபங்களை பேணிக் கொள்ளலாம் என்று பாடுவோம். கம்பன் அதை மறுத்ததாக வரலாறு சொல்லுகிறது. வலியுறுத்துகிற பொழுது நீ அதை மறுக்கிற பட்சத்திலே அரசவை பதவியை பறித்து விடுவேன் என்று சொன்ன பொழுது, மன்னவனும் நீயோ வடநாடும் உனதோ உன்னை அறிந்தோ யாம் தமிழை ஓதினோம் என்று அந்த பதவியை தூக்கி எறிந்து விட்டு போன அந்த கம்பனுடைய தன்மைதான் ஆளுமை. ஆளுமை என்பது என்னவென்றால் தான் தன்னிலே வைத்திருக்கிற நம்பிக்கை. அது ரொம்ப முக்கியமானது. நான் அதனாலே உயர்வேன் இதனாலே உயர்வேன் என்பதல்ல, என்னாலே உயர்வேன் என்கின்ற அந்த தெளிவு இருக்க வேண்டும். அந்த ஆளுமை என்பது தலைமைத்துவத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த ஆளுமை இருக்க வேண்டுமானால் ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாதவன் ஆளுமை செய்ய முடியாது. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உயர் பதவிகளில் இருக்கிறவர்கள் பெரும்பாலும் ஒழுக்கம் தவறுகிறார்கள். ஒழுக்கம் தவறுகிறது என்கிற பொழுது லஞ்சம் வாங்குவது, தம்முடைய இச்சைகளை தீர்த்து கொள்ள குறுக்கு வழிகள் தேடுவது என்பதான பிழைகளை செய்கிற பொழுது ஆளுமை காட்ட முடியாது. என்றைக்கு என்னிடம் குற்றம் இருக்கிறதோ அதற்கு பிறகு நான் மற்றவனுக்கு முன்னாலே தலைநிமிர்ந்து பேச முடியாது. ஆகவே ஒரு தலைவன் தலைநிமிர்ந்து பேச வேண்டியவன், தன்னுடைய ஆளுமை காட்ட வேண்டியவன். ஆளுமை இல்லாத ஒரு தலைவன் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான். தன்னை அவன் அடையாளப்படுத்த வேண்டும். அப்படி அடையாளப்படுத்துவதற்கு அவன் ஆளுமை காட்ட வேண்டும். ஆளுமை காட்டுவதற்கு அவனுக்கு ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கம் இருக்க வேண்டுமானால் தன்னிடம் இருக்கக்கூடிய குற்றங்களை அவன் நீக்கிவிட வேண்டும் என்பதை சொல்லத்தான் இந்த அதிகாரம் வைக்கப்படுகிறது. முதலிலேயே நாம் எடுத்து ஒரு கும்பம் வைப்பதற்கு முதல் இந்த செம்பெல்லாம் மினுக்கி வைப்பது போல தலைவனை தயார்படுத்துகிறார். அது ஒரு தலைவனை எப்படி உருவாக்குவது என்பதை வள்ளுவர் காட்டுகிறார். அந்த அதிகாரம் தான் குற்றம் கடிதல். தன்னில் இருக்கக்கூடிய குற்றங்களை கடிதல் என்று அதை விளங்கி கொண்டு அது பற்றிய விவரங்கள் பல போன முறையும் பார்த்தோம். ஒரு குறள் படித்தோம். தயவு செய்து ராஜ்குமார் அந்த அதிகார பாயிரத்தை ஒரு தரம் வாசித்து விட்டு முதல் குறளை வெறும் குறளாக வாசித்து விட்டு இரண்டாம் குறளுக்குள்ளே நுழைவோம். 44ஆம் அதிகாரம் குற்றம் கடிதல். அதிகார உரைப்பாயிரம். அஃதாவது காமம், வெகுளி, கடும் பற்றுள்ளம், மானம், உவகை, மதம் எனப்பட்ட குற்றங்கள் ஆறனையும் அரசன் தன்கண் நிகழாமல் கடிதல். இவற்றை வடநூலார் பகைவர்க்கம் என்ப. இவை குற்றம் என்று அறிதலும் கடிதலும் அறிவுடையார்க்கு அல்லது கூடாமையின் அதன் பின் வைக்கப்பட்டது. குறள் எண் படிங்க. அதுல ஒரு செய்தி சொல்லுகிறேன். நம்முடைய தமிழ் புலவர்கள் அல்லது நம் தமிழ் மரபாளர்கள் எதையும் வகுத்து சொல்வதிலே கெட்டிக்காரர்கள். அவர்கள் ஒரு வகுப்பு வகுத்தார்கள் என்றால், வகுப்பு என்பது ஒரு பிரிவுகள் செய்தார்கள் என்றால் அந்த பிரிவு தான் இறுதி பிரிவாக இருக்கும். நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன். சுவை என்றால் 6 சுவை, சுரம் என்றால் 7 சுரம், பாவம் என்றால் 8 பாவம், அல்லது ரசம் என்றால் 9 ரசம். இப்படி பிரித்தார்கள் என்றால் அதற்கு அடுத்ததாக ஒன்று நான் காட்டுகிறேன் என்று எவனாலும் சொல்ல முடியாது. அறிவென்றால் 6 அறிவு, 7வது அறிவு என்று ஒரு அறிவு இருக்கிறது என்று காட்டவே முடியாது. சினிமாவுக்கு பெயர் வைக்கலாமே தவிர 7வது அறிவு என்று ஒன்று இருக்க வாய்ப்பில்லை. 6 அறிவு என்றால் 6 அறிவு தான். அதுபோல தமிழ் என்றால் முத்தமிழ் என்றால் முத்தமிழ் தான். இப்பொழுது ஏதோ அறிவியல் தமிழ் என்று 4வது தமிழ் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் மித்த தமிழ் எல்லாம் அறிவில்லாத தமிழ் என்று ஆகிவிடும். அந்த 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 கருத்தே ஒரு ஊக்கத்துக்கு சொல்லுகிற கருத்தே தவிர உண்மை கருத்தில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வகுப்பு செய்தால் வகுப்புத்தான். இங்கேயும் குற்றங்கடிதலிலே பாயிரத்திலேயே எடுத்து காட்டுகிறார் பரிமேலழகர்.
குற்றங்களை 6 குற்றங்களாக பிரிக்கிறார்கள். இது 6 தான் குற்றம். இந்த குற்றத்தினுடைய கிளைகளாக வேறு குற்றங்கள் இருக்குமே தவிர அடிப்படை குற்றங்களாக இந்த 6 குற்றங்கள் தான் இருக்கும். அதை 6ஐயும் வகுத்து காட்டுகிறார். இங்கே பெயரளவிலே அது சொல்லப்பட்டு உள்ளே அது விரித்து உரைக்கப்பட போகிறது என்றபடியால் இந்த 6 குற்றத்தையும் நீக்க வேண்டும். திருக்குறள் படிக்கிற நமக்கு என்ற ஒரு பார்வை, நிர்வாகத்திலே இருக்கிறவர்கள் இதை ஒரு தரம் மனதிலே பதித்துக் கொள்ளவே வேண்டும். இல்லாவிட்டால் நிர்வாகம் சிறக்காது. காமம், வெகுளி, கடும்பற்றுள்ளம், மானம், உவகை, மதம் எனப்பட்ட குற்றங்கள். நான் சென்ற முறையே சொன்னேன், மானத்தை கூட குற்றமாக்குகிறார்கள். மானம் குற்றமாகுமா? ஒரு தலைவன் மானம் இல்லாமல் அப்படியானால் இருக்க வேண்டுமா என்பதற்கு உள்ளே பதில் பெறப்போகிறது. இந்த 6 குற்றங்களும் இல்லாமல் இருந்தால்தான் ஒரு தலைவன் சிறந்த தலைவனாக இருக்க முடியும். அதை விரிவாக சொல்ல போகிறார். நாங்கள் உள்ளே சென்று பார்ப்போம். குறள் எண் 431. செருக்கும் சினமும் சிறுமையும் எல்லார் பெருக்கம் பெருமித நேர்த்து. 3 குறள் எண் குற்றங்களை முதல் குறளிலே எடுத்து காட்டுகிறார். 3 குற்றங்களை படி. குறள் எண் 432. இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. முதல் குறளிலே 3 குற்றங்கள் சொன்னார். அதாவது மதம், வெகுளி, காமம். மதம் என்பது செல்வச் செருக்கு, அப்படிதான் எழுதினார் என்று நினைக்கிறேன். செல்வக் களிப்பு மதம். அடுத்தது உவகை என்பது கலிகண் நோட்டம். சிறுமை என்பது காமம். இந்த 3ம் நீங்க வேண்டும். நீங்காத பட்சத்திலே இந்த இந்த குற்றங்களின் வாயிலாக எதிரிகள் உள்நுழைவார்கள். இதை தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எம்ஜிஆருடைய ஆட்சியெல்லாம் ஆரம்பத்திலே அது சிறப்பாக இருந்து பிறகு அதற்குள்ளே குழப்பம் வருவதற்கு காரணம் காமத்துக்கு இடம் கொடுத்தது. அதன் வழியாக எதிரிகள் நுழைந்து விடுவார்கள். ஆகவே அதை பற்றி கடைசி குறளிலே இன்னும் ஒரு முக்கியமான விவரம் சொல்ல போகிறார். அதை கடைசி குறளிலே தான் படிக்க வேண்டும் என்றபடியால் நான் இப்பொழுது வாய் திறக்கவில்லை. 3 குற்றங்களை எடுத்து காட்டிவிட்டார். இனி அடுத்த குற்றங்களை இப்ப நாங்கள் படிக்கிற குறளிலே சொல்லுகிறார். இவர்கள் என்ற சொல் இப்பொழுது எங்களுக்கு தமிழிலே பயிற்சியிலே இல்லை. ஆகவே எங்களுக்கு அது புதுச்சொல். இவர்கள் என்றால் கஞ்சத்தனம். இன்றைய பாசையிலே சொல்வதானால் கஞ்சல்தனம். கஞ்சல்தனம் என்றால் என்ன என்று கேள்வி எழும்பும். அது பின்னாலே சொல்ல போகிறார். இவர்களும் மாண்பிறந்த மானமும். இந்த மானத்தை குற்றம் என்று முதலிலே சொன்னார்களே, மானம் குற்றமாகுமா என்றால் மானம் குற்றமாகாது. மாண்பிறந்த மானம் குற்றமாகும். மாண்பிறந்த மானம் என்றால் என்ன என்று பரிமளர்கள் விளக்கம் செய்ய போறார். அங்கே படிப்போம். அதோடு மானா உவகை, அதாவது அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி ஒரு தலைவனை நிலை தடுமாற செய்துவிடும். ரொம்ப சந்தோஷப்படவும் கூடாது. நிதானமானவனாக இருக்க வேண்டும். அது என்ன நடக்கும் என்றால், அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி வந்தால் நிர்வாக கட்டுப்பாடுகளை மீறி சலுகைகள் செய்ய தோன்றும். அது எப்பொழுதுமே செய்ய முடியாது. ஒரு தரம் செய்து காட்டினால் பிறகு அது அந்த நிர்வாகத்தை பலகீனப்படுத்தி விடும். என்ன விஷயத்திலும் ஒரு தலைவன் அதிரமாட்டான் என்று காட்ட வேண்டும். நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோமே, இந்த பேலன்ஸ் தவறுவது என்று. பேலன்ஸ் தவறுவது என்பது துன்பத்திலும் உண்டு, இன்பத்திலும் உண்டு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய அதிர்ச்சி வந்த உடனே பேலன்ஸ் தவறுவது போல ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்த உடனேயும் சில பேர் தடுமாறி விடுவார்கள். அந்த தடுமாற்றத்திலே இருந்தால் நிதானம் போய்விடும். ராமனுக்கு முடிசூட்டு விடா என்ற மகிழ்ச்சியிலேதான் தசரதன் அவள் கேட்ட 2 வரங்களையும் நிபந்தனையின்றி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சங்கடப்படுகிறான். ஆகவே இந்த மானா உவகை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3ஐயும் இந்த குறளிலே விளக்கம் செய்கிறார். இவர்கள் மாண்பிறந்த மானம், மானா உவகை. இனி உரைக்குள்ளே நுழைவோம். இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்க. உரை.
இவரலும் வேண்டும் வழி பொருள் கொடாமையும் மாண்பு இறந்த மானமும் நன்மையின் நீங்கிய மானமும் ம். மானா உவகையும் ம். அளவிறந்த உவகையும் ம். இறைக்கு ஏதம் அரசனுக்கு குற்றம். ஏதம் என்ற சொல்லுக்கு குற்றம் என்று அர்த்தம். இந்த சொல்லும் இப்பொழுது எங்களுக்கு பயிற்சியிலே இல்லாத சொற்கள். அதாவது கால ஓட்டத்திலே தமிழ் எப்படி மாறிக்கொண்டு வருகிறது. இல்லாத சில சொற்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றன. இருக்கிற சொற்கள் வழக்கொழிந்து போயிருக்கின்றன. சில பேர் சொல்லுகிறார்கள், வழக்கொழிந்த சொற்களை வைத்து படித்துக் கொண்டு நாம் ஏன் மெனக்கிட வேண்டும் என்றால், வழக்கொழிந்த சொற்களாலே சொல்லப்பட்ட அரிய நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்களை படிக்க வேண்டுமானால் அந்த சொற்கள் தெரிந்துதான் இருக்க வேண்டும். வேதம் என்ற சொல் எனக்கு வேண்டாம், இவர்கள் என்ற சொல் வேணாம் என்றால் திருக்குறள் படிக்க முடியாது. ஆகவே உயர்நூல்களை கற்கிற பொழுது தமிழ் சொற்களை அது காலமுடிந்த சொற்களாக இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து மெல்ல 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 அதை பயிற்சிக்கு கொண்டு வந்தால் இன்னும் சிறந்தது. அந்த வகையிலே தான் இந்த சொற்களை படிக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவரல் என்றதால் கஞ்சல்தனம் என்று நான் ரொம்ப இன்றைய தமிழிலே ரொம்ப அடிப்படை தமிழிலே சொன்னேன். அந்த கஞ்சல்தனம் என்றால் என்ன என்று சொல்லுகிறார் பரிமளகர். பரிமளகரிடம் இருக்கிற சிறப்பே நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். இந்த இடம் சரியாக விளங்கவில்லையே என்று நாங்கள் நினைப்பதற்கு முதல் உரை குறிப்பிலே அதற்கு விளக்கம் வந்துவிடும். அதுதான் அவருடைய சிறப்பு. இப்போ கஞ்சல்தனம் என்றால் என்ன, அதற்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா? யாரை கஞ்சன் என்று சொல்வதென்றால் அதற்கு பதில் சொல்லுகிறார். அளவரன் என்ன வேண்டும் வழி பொருள் கொடாமை. அதாவது செலவழிக்க வேண்டிய நேரத்திலும் செலவழிக்க தயங்குவது. செலவழிக்க வேண்டிய நேரம் என்று சில நேரம் இது பொருளை முதலே சொன்னார். ஈட்டல், வகுத்தல், இயற்றல், ஈட்டல், வகுத்தல் என்று மூன்றாக பிரித்தார். அதாவது பொருளை உண்டாக்க வேண்டும், பிறகு அதை ஒன்று சேர்க்க வேண்டும், பிறகு அதை பிரித்து செலவழிக்க வேண்டிய இடத்துல செலவழிக்க. செல்வத்தை தொடர்ந்து நான் ஒரு வீட்டில பூட்டி வைக்கிறதுனாலே ஒருவருக்கும் சுகம் இல்லை. அதை செலவழிக்க வேண்டிய இடத்திலே செலவழிக்க. செல்வத்தினுடைய பயனே அனுபவமும் அறமும் தான். பொருள் வைத்திருக்கிறதுனாலே எனக்கு ஏதாவது லாபம் என்றால் ரெண்டு லாபம் எடுக்கலாம். ஒன்று போகம், அடுத்தது அறம், புண்ணியம். இது ரெண்டும் போகமும் புண்ணியமும் தேடாத பட்சத்தினாலே பொருளை வைத்திருந்து நான் எவ்வளவு கோடியே பேங்க்ல வைத்திருந்தால் தானே என்ன பிரயோசனம்? ஒன்று அதை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். நல்லா சாப்பிட்டு, நல்ல வீடு கட்டி, நல்ல வசதியாக இருந்து, நல்ல ஒரு கார் வாங்கி ஓடுவது என்பது பொருளினுடைய ஒரு பயன். இன்னொரு பயன், அதை புண்ணியமாக்க தெரிய வேண்டும். ஏனென்றால் போகம் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது அது உங்களை விட்டு போய்விடும். நீங்கள் என்னதான் பென்ஸ் கார் வைத்திருந்தால் என்ன, அதுக்கு மேல ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வைத்திருந்தால் என்ன, போகிற பொழுது அதைக்கும் ஒரு ஏதாவது ஒரு பாஸ்தா கொண்டு போக போறேன் என்று கொண்டு போக முடியாது. அது விட்டுத்தான் போக வேண்டும். இப்போ இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு தேடிய பொருள் எல்லாத்தையும் நான் அனுபவித்து விட்டு அப்படியே விட்டு அனாதையாக போவதென்றால் அது நியாயமா? அப்ப நான் எனக்கு அடுத்த பிறவிக்கும் ஏதாவது கொண்டு போக வேண்டும் என்றால் புண்ணியமாக்கி கொள். புண்ணியமாக்கினால் அது அடுத்த பிறவிக்கு வரும். அதை திருவள்ளுவர் வேறொரு குறளிலே எங்கேயோ சொல்லுகிறார். எனக்கு இதுகளெல்லாம் ஞாபகத்திலே இல்லை. அந்த இருக்கிற விஷயத்தை மட்டும் சொல்வேன். எந்த இது, எத்தனையாம் அதிகாரம், என்ன குறள் என்பதை எல்லாம் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். சொல்லுவார், அற்றார் அழிபசி தீர்த்தல் ஒருவன் பெற்றானாம் பொருள் வைப்புலி என்று ஒரு குறள். அதாவது பேங்க்ல போடுற மாதிரி இருக்கதான் ஒரு விஷயம். அந்த பொருளை பேங்க்ல போட்டு வைத்தால் என்ன மாதிரி பேங்க், நாங்களும் பேங்க்ல பொருளை போடுகிறோம். இந்த புறவியிலே எடுக்கலாம், அடுத்த புறவியிலே எடுக்க முடியாது. அடுத்த புறவியிலே எடுக்கக்கூடிய ஒரு பேங்க் இருக்கிறதா. இந்த புறவியிலே சேர்த்த காசை போட்டு வைத்தால் அடுத்த புறவியிலே அதை நீங்கள் எடுத்து அனுபவிக்கலாம். அது என்ன என்று கேட்டால், அந்த பொருள் வைப்புலி என்றால், பொருள் வைப்புலி என்றால் வங்கியிலே சேர்க்கிறது. அது எங்கே சேர்க்கிறது? அற்றார் அழிபசி தீர்த்தல். ரெண்டு சொல்லை அப்படியே ஆணி அடித்தது போல திருவள்ளுவர் சொல்றார். ஒன்று பொருளற்றார், அந்த அற்றார் என்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது உணவற்றார், வசதியற்றார், அவர்களிடம் அழிபசி தீர்த்தல். அற்றார் பசி தீர்த்தல் என்றாலே போதும். திருவள்ளுவர் கவிஞனாகவும் இருப்பார், கருத்தாளனாகவும் இருப்பார். அதான் திருவள்ளுவனுடைய பெரிய சிறப்பு. அவர் என்ன சொன்னார்? பசிக்கு ஒரு அடை போடுகிறார். பசிக்கு அடை போட்டால் ருசியாகத்தான் இருக்கும். நான் அந்த அடையை சொல்லவில்லை.
பசிக்கு அவர் போடுகிற அடை என்றது என்ன, அடைச்சொல் என்ன போடுகிறார் என்றால் அலிபசி என்கிறார். பசி பசி எங்களுக்கு எல்லாருக்கும் பசி தெரியும், ஆனால் அது ஒரு பொழுதுபோக்கான பசி தான் தெரியும். நாங்கள் எப்படி பசி எங்களுக்கு தெரியும் என்றால் விரதம் இருப்போம், காலையில இருந்து மத்தியானம் வரையும் சாப்பிடாமல் இருக்கிற பசி தான் எங்களுக்கு தெரியும். அந்த பசி எங்களுக்கு ஒரு ஒரு உண்மையாக பசியை நாங்கள் தரிசிப்பதில்லை. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் 12 மணிக்கு சாப்பாடு விழப்போகிறது என்று தெரியும். என்ன கடுமையான விரதம் இருந்தாலும் அதுவும் வழக்கத்தை விட நல்ல சாப்பாடு வடை பாயசத்தோடு வீட்டிலே செய்து தருவார்கள். ஒரு வெட்டு வெட்டலாம் என்ற நினைப்போடுதான் நாங்கள் பசியை சந்தித்திருக்கிறோம். அடுத்த நேரம் உணவு கிடையாது என்று ஒரு பசி இருக்கிறது. பசித்து கொண்டு இருக்கும். எனக்கு இனி எப்பொழுது உணவு கிடைக்கப் போகிறதோ என்ற ஒரு ஏக்கம், அதுதான் உண்மையான பசி. அடுத்த நேரம் உணவு இருக்கிறது, அது சாப்பிடலாம் என்று இருக்கிற பசிக்கு பேர் உண்மையில பசியே இல்லை. அடுத்த நேரம் உணவு என்று எப்போது கிடைக்குமோ என்று நினைக்கிற பொழுது பசி ஒரு பக்கம் நெருப்பாக, பசிக்கு நெருப்பு என்று பெயர். அது உதராக்கினி என்று வடமொழியிலே சொல்வதை நான் முன்பு சொல்லி இருக்கிறேன். வயிற்றிலே இருக்கிற நெருப்பு, நெருப்பு எப்படி எரிக்குமோ பசி அப்படி ஒரு மனிதனை எரிக்கும். அந்த எரிவு என்பது பொல்லாத தன்மை. அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற நெருப்பு எரிக்க தொடங்கின நேரத்திலே அதை ஏதாவது போட்டு கொஞ்சம் அதை அணைக்க வேண்டும். அப்படி அணைப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்கின்ற நிலையிலே பசியை சந்தித்தால்தான் நான் பசியை சந்தித்தேன். நாங்கள் எல்லாம் அப்படி பசியை இன்னும் சந்திக்கவே இல்லை. அதாவது அடுத்த நேரம் சோறு கிடைக்குமா என்ற நினைப்போடு பசியை நாங்கள் ஒருவரும் சந்திக்கவில்லை. நாங்கள் சும்மா நானும் பசியை சந்தித்திருக்கேன் ஒரு டூப்பு கதையை தவிர உண்மை இல்லை. பசி என்பது உண்மையிலே இனி எனக்கு எப்பொழுது உணவு கிடைக்குமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது தான் உண்மையான பசி. அதனால்தான் சொன்னார் அந்த பசி ஒருவனை கொல்லும். என்னென்னவற்றை கொல்லும் என்று ஔவையார் சொல்கிறார். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாமை, தேனின் கசிவந்த செல்லியர்வாள், காமுறுதல், 10 பசிவன், காமம் கூட சேர்த்து போகும் என்றார் ஔவையார். அந்த கிழவி அதுக்கு கல்யாணமே முடிக்கவில்லை, அதுக்கு தெரிகிறது. பெண்கள் மேல் கொண்டதால் நாட்டம் கூட பசி கடுமையாக இருந்தால் வராது என்கிறார். அப்படிப்பட்ட பசி எல்லாவற்றையும் அழிக்கிற பசி. அதனாலே திருவள்ளுவர் ஒரு சொல்வட்டார், அற்றார் அழிபசி தீர்த்தன். அப்படி பசியோடு இருக்கிறவனிடம் ஒரு பிடி சோறு நீ கொடுத்தால், எப்பொழுது எனக்கு சோறு கிடைக்குமோ என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறவனுக்கு நீ போடுகிற சோறு இருக்கிறதே, அந்த புண்ணியம் அடுத்த பிறவிக்கு உனக்கு வங்கியிலே இருக்கிற பணம் வருவது போல வரும் என்கிறார். அது ஒருவன் பெற்றானாம் பொருள் வைப்புலி, காசை சேர்த்து வைக்கிற ஒரு வங்கி போல தர்மத்தை சேர்த்து வைக்கிற காரியமாகும் என்கிறார். ஆகவே இந்த கொடுக்க வேண்டிய இடங்களிலே செல்வத்தை கொடுக்க வேண்டும். செல்வத்தினாலே 2 பயன் என்று சொல்ல தொடங்கிதான் இவ்வளவு விஷயத்துக்குள்ளேயும் போய்விட்டேன். செல்வத்தாலே வருகிற 2 பயன்கள், ஒன்று போகம், அடுத்தது புண்ணியம். போகத்தையும் அனுபவிக்கத்தான் வேண்டும். செல்வத்தை எடுத்துக்கொண்டு சில பேர் ரொம்ப கஞ்சில்தனமாக இருப்பார்கள். அப்படி இல்லை, அதை அனுபவிக்கவும் தெரியும். அனுபவிப்பது என்பதும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான். என்றால் எங்களுக்கு அறம், பொருள், இன்பம் என்றும் சொல்லி இருக்கிறது 3வது பகுதி. ஆகவே இன்பம் அனுபவிப்பதிலே குற்றம் இல்லை. இன்பத்துக்காகவே வாழக்கூடாது, போகமாக வாழ வேண்டும். அதே நேரத்திலே புண்ணியத்தையும் தேடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதனாலே செல்வத்தை வைத்திருக்கிற ஒருவன் அதை தேவையான இடத்திலே செலவழிக்க வேண்டும். ஊதாரித்தனத்துக்கு செலவழிக்க கூடாது. ஊதாரித்தனத்துக்கு சில பேர் செல்வத்தை மதிக்காமல் செலவழிப்பார்கள். செல்வத்தை மதிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அதையும் தெய்வமாக்கி வைத்திருக்கிறோம். தமிழர்கள் மகாலட்சுமி என்று வைத்திருக்கிறோம். போற்றுகிற இடத்திலே தான் அவள் இருப்பாள். யாரும் மதிக்காத இடத்திலே யாரும் இருப்பார்களா? செல்வத்தை போற்றுவது என்பது என்னவென்றால், செல்வத்தை போற்றுவது என்பது என்னவென்றால், அதை உதாசீனம் செய்யாமல் அதனுடைய பெருமையை உயர்த்துவது. ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடுகிற பொழுது என்னிடம் இருக்கிற செல்வம் பெருமைப்படுகிறது. அதையே ஒரு சூதாட்ட கிளப்ல போய் செலவழிக்கிற பொழுது அந்த 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 செல்வம் இழிவுபடுகிறது. அல்லது நான் ஒரு போதை வஸ்து அந்த காசுக்கு வாங்கி குடிக்கிற பொழுது செல்வம் இழிவுபடுகிறது. அல்லது ஒரு பரத்தையிடம் போகிற பொழுது அந்த செல்வம் இழிவுபடுகிறது. செல்வத்தை நீ இழிவுபடுத்தினால் செல்வம் உன்னை விட்டு போய்விடும். அதை மறந்து போகாதீர்கள். இல்லையே சில பேர் அப்படி செலவழித்து பிழையாக செலவழித்து நன்றாக இருக்கிறார்கள் என்றால் அவர் அடுத்த பிறப்பிலே எங்கேயாவது ரோட்டிலே இருக்கிற பிச்சைக்காரனாய் பிறப்பார். அதிலே சந்தேகமே இல்லை. இப்படி இருக்கிறவர்கள் எல்லாம் அப்படி செலவழித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஊழ் காரணமாக சில நேரத்திலே தப்பி விடுவார்கள். ஆனால் அந்த தண்டனை அவர்களுக்கு வராமல் போகாது.
அதனாலேதான் செல்வம் என்கின்ற பொழுது அது செலவழிக்க வேண்டிய இடத்திலே செலவழிக்க வேண்டும். இது பொதுமக்களுக்கே உரிய சட்டம். இவ்வளவு நான் சொன்னது. ஒரு நிர்வாக தலைவனுக்கு இது கட்டாய சட்டம். ஏனென்றால் அவன் தன் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகிறவன் இல்லை. ஒரு ஒரு பெரிய பெரிய பல பேருடைய கூட்டு வாழ்க்கையை நிர்வகிக்கிறவன். ஆகவே அவன் கஞ்சல்தனம் உடையவனாக இருந்தால் அடிப்படையிலே எல்லாம் விழும். ஏனென்றால் செல்வம் இப்ப அது பின்னாலே சொல்ல போகிறார். செல்வம் எதற்கு தேவை என்றால் சில அங்கங்களை பேணுவதற்கு செல்வம் தேவை. இப்போ படை என்பது எங்க அங்கங்களிலே ஒன்று என்று விடுத்தோம். படை, குடி, கூலமைச்சு என்பதிலே படை ஒரு ஒரு பெரிய படை வைத்திருப்பான் நிர்வாகம் நடத்துகிறவன். எந்த நிர்வாகம் நடத்துகிறவனும் ஒரு படை இருக்கும். படை என்பது இந்த துப்பாக்கியோடு நிற்கிறவன் என்று நினைக்காதீர்கள். ஒரு நிர்வாகம் நடத்துறவனுக்கு கீழே இருக்கிற முக்கியமான அவனை பாதுகாக்கிற எல்லாரும் படைதான். இவன் நிர்வாகம் நடத்துவதனாலே செல்வம் வரும். நிர்வாகம் என்ற ஒன்றை சரியாக நடத்தினால் செல்வத்தினுடைய வரவு நிகழும். அந்த செல்வம் எல்லாம் எனக்கு என்று நினைத்தால் பிழைத்துவிடும். இன்றைக்கு இந்த முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இருக்கிற சண்டை இதுதான். அது இப்பொழுது இந்த புதிய புதிய கொள்கைகள் வந்த பிறகு தொழிலாளர்கள் அந்த உரிமையை கேட்கிறார்கள். கேட்காமல் ஒரு அரசன் கொடுக்க வேண்டும். நிர்வாக தலைவன் ஒரு பகுதி, அதாவது அள்ளி கொடுப்பதல்ல, லாபத்தின் ஒரு பகுதி அது உழைத்தவனுக்கும் போக வேண்டும். அது முக்கியம். என்றால் ஒரு படையிலே இருக்கிறவன் போராடி வந்தால்தான் அந்த பணம் வரவு வருகிறது. அந்த வரவு அவனுக்கும் ஒரு பகுதி கொடுக்காத பட்சத்திலே அது வீணாகப்படும். ஆகவே பொருளை செலவழிக்க தெரிய வேண்டும். இவர்கள் என்பது கஞ்சத்தனம். இது இருந்தால் ஒருவன் தலைவனாக இருக்க முடியாது. அதைத்தான் முதல் சொல்லுகிறார். படியுங்கள். இவரலும் வேண்டும் வழி பொருள் கொடாமையும் மாண்பு இறந்த மானமும் நன்மையின் நீங்கிய மானமும். அப்படியும் மானம் இருக்கிறதா? நன்மையின் நீங்கிய மானம். மானம் என்றால் நன்மை என்றுதான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பழைய பழைய சினிமாக்கள் எல்லாம் உனக்கு மானம் இருக்கிறதா என்று கேட்டால் நாங்கள் மானம் என்றால் உயர்ந்தது என்று நினைத்தது இல்லை. நன்மையில் நீங்கிய மானமும் இருக்கிறது. அதை பின்னாலே பரிமாளர்கள் சொல்ல போறார். அந்த மானம் ஒரு தலைவனிடம் இருக்கக்கூடாது. 2. 3வது மானா உவகையும் அளவிறந்த உவகையும் இறைக்கு ஏதம் அரசனுக்கு குற்றம். அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி இதுவும் அரசனுக்கு குற்றமாகும் என்கிறார். உரை குறிப்பு: மாட்சியான மானத்தின் நீங்குதற்கு மாண்பு இறந்த மானம் என்றார். மாட்சியான மானத்தின் நீங்குதற்கு மாண்பிறந்த மானம் என்றார். அதாவது மாட்சிமைப்பட்ட மானம் என்று ஒரு மானம் இருக்கிறது. பொதுவிலே மானம் என்று போட்டால் எந்த மானத்தை சொல்லுகிறார் என்று தெரியாம போயிடல. மானம் ரொம்ப வசதியா போயிட்டு சார், திருவள்ளுவரே மானம் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதனாலேதான் நாங்கள்லாம் அப்படி மானம் கெட்ட தலைவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட வேண்டி வந்துவிடும். அப்படி சொல்லி விடுவான், திருவள்ளுவனையே சாட்சி வைத்து சொல்லி விடுவான் என்று திருவள்ளுவனுக்கே தெரியும். அதனாலேதான் அந்த மானத்தை நான் சொல்லவில்லை. மானம் மாட்சிமைப்பட்ட மானத்திலிருந்து நீக்குவதற்காக மாண்பிறந்த மானம் என்று சொல்லி இருக்கிறார் என்று பரிமளகர் எடுத்து காட்டுகிறார். மாட்சியான மானத்தின் நீக்குதற்கு மாண்பிறந்த மானம் என்றார். அஃதாவது மேற்கோள் பாடல் வரி தொடக்கம்: அந்தணர், சான்றோர், அருந்தவத்தோர், தம்முன்னோர், தந்தை, தாய் என்றிவரை. மேற்கோள் பாடல் வரி முடிவு: புறப்பொருள் வெண்பாமாலை பாடான் படலம் 33ஆம் பாடல். வணங்காமையும் முடிக்கப்படாதாயினும் கருதியது முடித்தே விடுதலும் முதலாயின. அளவிறந்த உவகையாவது. இவ்வளத்தையும் முதல் விளங்குங்கள். இந்த மாண்பிறந்த மானம் என்று சொன்னாரே, மாட்சிமையும் நீங்கியதாகிய மானம் என்றால் என்ன என்று கேட்டால், அரசன் எல்லாருக்கும் பணியக்கூடாது. அது நீங்க நன்றாக தெரிந்த. அரசன் என்பவன் ஒரு தலைவன். அவன் எல்லாருக்கும் பணியக்கூடாது என்பது அன்றும் சட்டம் இன்றும் சட்டம். பிரித்தானியாவிலே மகாராணி இருக்கிறார், உங்களுக்கு தெரியும். அவர் கையுறை கழட்டி கை கொடுக்க மாட்டார். இதுல என்ன இருக்கிறது? கையுறை கழட்டினா அதிலே அவர்கள் ஒரு தன்மானம் வைத்திருக்கிறார்கள். இந்த படித்தது அவருக்கு அடுத்து அவருடைய மகன்
டயானாவினுடைய கணவன் டயானாவினுடைய திருமணம் நடந்த பொழுது திருமணத்துக்கு ஒத்திகை பார்ப்பார்களாம். திருமணத்துக்கு ஒத்திகை என்றால் என்ன செய்வார்கள் என்றால், முதல் நாள் அவரை கூட்டிக் கொண்டு வருவார்கள். வருகிற பொழுது சொல்வார்கள், இப்ப இதில் இந்த சீட்டிலே இன்ன நாட்டு தலைவர் இருப்பார், இன்ன சீட்டிலே இன்ன நாட்டு தலைவர் இருப்பார். இதெல்லாம் அவர்களுக்கு காட்டப்படுமா. காட்டப்பட்டால் எவருக்கு எப்படி எப்படி மரியாதை செய்வது என்பது அவருக்கு பயிற்றுவிக்கப்படுமா. இதெல்லாம் எங்கேயோ படித்த ஞாபகம் நான் கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதாவது இப்ப அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு தலையாட்டிய வணக்கம். நம்ம போல ஒரு ஏழை நாட்டு ஜனாதிபதி அப்படி தாடையா பார்த்தும் பார்க்காம போக வேண்டும் என்றால் அவர் அவர் பணியினதென்று இருந்திடப்படாது. இப்படி பண்ணுவார்கள். இதுக்கெல்லாம் ஒத்திகை பார்த்துத்தான் கல்யாணம் வீடு நடக்கும் என்று சொல்வார்கள். அரசன் எல்லாருக்கும் பணியக்கூடாது. பணிந்தால் அவனுக்கு மதிப்பு போய்விடும். ஆனால் பணிய வேண்டியவர்களுக்கு பணிய வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை. இல்லாதவர்கள் திருப்பி ஒரு தரம் அதை பாருங்கள். ராஜராஜ சோழன் என்று ஒரு படம் வந்தது. சிவாஜி கணேசன் நடித்தார். தோல்வியான படம், ஆனால் நல்ல படம். அந்த படத்திலே சிவாஜி ராஜராஜ சோழனாகவே இருப்பார். அதனுடைய முதல் காட்சி, அந்த முதல் காட்சியிலே அவன் தலைவன் என்று காட்டுவான். அது என்னுடைய ஆசிரியர் சொல்லி நான் ரசித்து பார்த்திருக்கிறேன். அதாவது சிலை செதுக்கி கொண்டிருப்பார் ஒருவர், அவர் எச்சில் துப்ப வேண்டும் என்று குனிவார். அந்த நேரத்திலே எச்சில் படிகத்தை ஒரு கரம் நீட்டும். அந்த கையிலேயே, அதுதான் சுவாதியினுடைய நடிப்பு, அந்த கையை பார்த்த உடனே தெரியும் இது படிகம் தூக்குறவனுடைய கை இல்லை, ஒரு பெரிய கைதான் என்று. அந்த கையை வைத்திருக்கிற கம்பீரத்திலேயே சுவாதி காட்டுவான். அது ஒன்று. பின்னாலே ஒரு புலவரும் அவரும் சந்தித்து ஒரு இவர் பாடல் வரிகளை சொல்ல புலவர் பாடுவதாக வரும். டி.ஆர். மகாலிங்கம் பாடுவார். தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள் என்ற பாட்டு. அந்த பாட்டினுடைய கடைசி பந்தியிலே அவர் சொல்லி முடிப்பார், விலையேது தலைதாழ்த்தி வணங்கிடுவோம் என்று அந்த பாடல் முடியும். அதை சொல்ல சுவாதி வசனமாக சொல்வார், குறைவர் பாடுவார். அந்த விலையேது தலைதாழ்த்தி வணங்கிடுவோம் என்ற உடனே நாங்களாக என்ன தலைதாழ்த்தி வணங்கி இப்படி கும்பிடுவோம். சுவாதி அதை எப்படி பண்ணுவான் என்றால், அதை கும்பிடுதல் இல்லாமலுமாக ஒரு வணக்கம் செய்து காட்டுவான். அதுதான் ஒரு அரசனுடைய கம்பீரம். ஆகவே அரசன் எல்லாருக்கும் பணியக்கூடாது, ஆனால் பணிய வேண்டியவர்களுக்கு பணிய வேண்டும். அதை நம்முடைய தமிழ் மரபு சொல்லுகிறது. நான் பெரிய அரசன், அப்பா வந்தால் நான் எழும்ப மாட்டேன் என்று சொன்னால் அவன் மடையன். குரு வந்தால் நான் அவருக்கு மரியாதை செய்ய மாட்டேன் என்றால் அது மடத்தனம். அதைத்தான் மான் பிறந்த மானம் என்று. எனக்கு மானம் இருக்கிறது என்பதை விட்டு மதிக்க வேண்டியவர்களை மதிக்காமல் இருந்தால் அது மானம் இல்லை. யார் யாரை மதிக்க வேண்டும் என்று வரிசைப்படுத்தி சொல்லுகிறார். யார் யார்? அந்தனர், அருந்தவன், சான்றோர் வந்தால் அந்த இடத்திலே எழும்ப வேணும். கவரி வீசிய காவலன் என்று எங்களுக்கு ஒரு பாடமே இருந்தது ஒரு காலத்திலே. ஒரு அரசன் அவனுடைய போர் முரசு வைக்கிற கட்டில் என்று ஒரு கட்டில் இருக்குமா பழைய காலத்திலே. சில சின்ன சின்ன சம்பிரதாயங்கள் தானே. அந்த போர் முரசு கட்டில் என்பது அரசர்களுக்கு மிக முக்கியமானது. ஒரு நாள் அரசன் வெளியிலே போயிருக்கிற பொழுது ஒரு வறுமைப்பட்ட புலவன் வருகிறான். அவனுக்கு ரொம்ப பசி களை, அரசனை சந்திப்போம் என்று வந்தால் அரசன் எங்கேயோ வெளியிலே பிஸியா இருந்தானோ அல்லது ஆபீஸ்ல வேலையா இருந்தானோ தெரியவில்லை. கொஞ்சம் உட்காருங்கள் வருவார் என்று போய்விட்டார்கள் சேவகர்கள். இந்த புலவருக்கு நடந்து வந்த ரொம்ப கலை. பார்த்தார், இந்த முரசு கட்டில் இருந்தது. அவருக்கு தெரியுமா முரசு கட்டில் எந்த கட்டில் என்பது? கொஞ்ச நேரம் படுத்தால் நன்றாக இருக்கும் என்று முரசு கட்டிலே ஏறி படுத்துவிட்டார், தூங்கிவிட்டார். வேலை முடிந்து அரசன் வருகிறான். பின்னாலே ஆக்களோடு சேர்ந்து வருகிற பொழுது பார்த்தான், முரசுக்கட்டிலே ஒருவன் படுத்திருக்கிறான். முரசுக்கட்டிலே படுத்திருந்தது அரசுக்கு செய்த பெரிய அவமரியாதை. வாளை உருவி வெட்ட வேணும் என்று எடுத்தான். போய் பார்த்தால் அந்த புலவனுடைய அந்த படுத்திருக்கனுடைய கையிலே ஏடு கிடந்தது. உடனே வாளை பின்னாலே கொடுத்தான் அவன் அரசன். எனக்கு அவன் பேரெல்லாம் மறந்து போய்விட்டது. வாளை கொடுத்து விட்டு, பாவம் புலவர் களத்து போய் படுத்திருக்கிறார், இந்த கவரியை கொண்டு வா என்று சொல்லி பக்கத்தில் நின்று கவரை வீசினான். கவரி வீசிய காவலன். சங்கப்பாடுகளிலே இப்படி எல்லாம் இருக்கிறது. தமிழர்கள் எப்படி எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஆகவே பணிய வேண்டியவர்களுக்கு பணிய வேண்டும். அந்த பணிய வேண்டியவர்களுடைய லிஸ்ட் தான் இப்பொழுது அந்த மேற்கோளிலே சொன்ன லிஸ்ட். படியுங்கள். அந்தனர், சான்றோர், அருந்தவத்தோர், தம் முன்னோர், தந்தை, தாய் என்றிவரை. அதாவது நமக்கு பிரச்சனை தொடங்கிவிட்டது. அந்தனருக்கும் இந்த மரியாதை செலுத்த வேணுமா என்றால்,
அந்தனர் என்பர் அறவோர் என்பதுதான் நாம் சொல்லுகிற அந்தனர். சும்மா இந்த கோயிலில் பூசை பண்ணுகிறவரைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் என்று நினைக்காதீர்கள். இந்த அந்தனர் எதிர்ப்புணர்ச்சி ஒன்று வந்து தமிழ்நாட்டை படுத்தாத பாடுபடுத்துகிறது. பிறகு அந்தனரின் எதிர்ப்புணர்ச்சி இன்னொரு பக்கம் பாடுபடுத்துகிறது. இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டாம். வள்ளுவ நெறியிலே நின்று நாம் பார்க்க வேண்டும். அந்தனர் என்பவர் உலகத்திற்காக பிரார்த்தனை செய்கிறவர். அதனால்தான் அந்தனருக்கு முக்கியம். சர்வே ஜனாம் சுயினோ பவந்து, இன்னொரு மந்திரம் ஏதோ சொல்வார்கள், லோகா சமஸ்தா சுயினோ பவந்து என்று சாமிக்கு பூ போடுகிறவர்கள். அதாவது என் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், நான் நல்லா இருக்க வேண்டும் என்று பூ போடுவதுதான் என்னுடைய இயல்பு. உலகம் நன்றாக இருக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ணி பூ போடுகிறது ஒரு உயர்ந்த அந்தணனுக்கு லட்சணம். அப்படிப்பட்ட அந்தணனைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். இது ஜாதியை சொல்வதற்கு அப்படி இப்படி எல்லாம் தயவு செய்து இந்த மண்டைக்குள்ளே தேவையில்லாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அந்தனர் என்பது இங்கே உயர்ந்தோரை சொல்லுகிற ஒரு வார்த்தை. உலகத்திற்காக பிரார்த்தனை பண்ணி உலக உயர்வுக்காக பாடுபடுகிறவரைத்தான் அந்தனர் என்கிறார். ஆகவே அந்தனர். அடுத்தது சான்றோர், அருந்தவத்தோர், தம் முன்னோர், தந்தை தாய். சான்றோர் என்பது தமிழிலே நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன். ஒருவரை உயர்த்தி சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப உயர்த்தி சொல்லுகிற பொழுது சான்றோன் என்று சொல்வார். எல்லா நற்பண்புகளும் நிறைந்த ஒருவர் சான்றோன் என்று சொல்லப்படுவார். அந்தனர், சான்றோர், அருந்தவத்தோர், கடுமையான தவம் செய்தவர்கள். அதான் தசரதனுடைய அரண்மனைக்கு விஸ்வாமித்திரன் வந்தவுடனே அவனுக்கு பாத பூஜை செய்து வணங்குகிறான். அங்கே மானம் பார்க்கப்படாது. நான் சக்கரவர்த்தி, இத்தனை நாட்டை ஆளுகிறவன் என்று பார்த்தால் அதுதான் மான் பிறந்த மானம். அந்தனர், சான்றோர், அருந்தவத்தோர். அடுத்தது தம் முன்னோர். தம் முன்னோர் என்றால் தன்னுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள், தனக்கு மூத்தவர்களாக இருக்கிறவர். தந்தை வந்து விட்டார், தமையன் வந்து விட்டார், அப்படி வந்து விட்டார், அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். அதிலே இழிவுபடுத்தக்கூடாது. தந்தை தாய் என்றவர்களை, தந்தை தாய் என்ற இவர்களை வணங்காமையும் முடிக்கப்படாதாயும் கருதியது முடித்தே விடுதலும் முதலாயின. இப்ப நான் இவ்வளவும் சொன்னேனே, மான் பிறந்த மானம் என்றால் போற்ற வேண்டியவர்களை போற்ற மறுப்பது மாண்பில்லாத மானம். அதை நீக்கிவிட வேண்டும். இன்னொரு மானம் இருக்கிறது என்னவென்றால், ராசா ஒரு முடிவெடுக்கிறார். முடிவெடுத்து யாரும் முடிவெடுக்கிற பொழுது பிழைக்க வாய்ப்பு இருக்கிறது தானே. முக்குணவயத்தால் முறை மறந்து ஒழுகுவர் என்று பெரிய சான்றோர்களையே சொல்லிவிட்டார்கள். ஆகவே ஒரு முடிவெடுத்து அந்த முடிவு பிழை என்று தெரிந்து விட்டது. அதிலே பிடிவாதம் பிடிக்கப்படாது. ஒரு நிர்வாகிக்கு இது ரொம்ப அவசியம். அதாவது ஒரு ஏதோ ஒரு டிசிஷன் பண்ணுகிறார்கள், அதிலே தவறு வந்து விட்டது. தவறு வந்தது என்று தெரிய வந்த உடனே கீழே இறங்க தயாராக இருக்க வேண்டும். பிழைதான், அது நான் சொன்னது பிழைதான் என்று இறங்க வேண்டும். இறங்கினால் உலகம் கீழே இருக்கிற மற்ற ஆபீசர்ஸ் எல்லாம் சிரிப்பார்கள், இந்த ராசா குண்டு நினைச்சு நீ பிடிவாதம் பிடித்தாயனால் அதனாலே பெரும் அழிவு வரும். தனி மனிதனுக்கும் இது பொருத்தம். தனி மனிதன் தன்னுடைய குற்றங்களை உணராத பட்சத்திலே அவன் அழிவான். ஒரு நிர்வாக தலைவன் தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ள மறுக்கிற பட்சத்திலே அந்த நிர்வாகம் அழியும். ஆகவே தலைவன் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து கொண்டு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. இப்ப எங்க நாட்டிலே உதாரணத்துக்கு சொல்வதானால், இந்த கொரோனா நோய் நன்றாக கட்டுப்படுத்தினார்கள். இப்பொழுது இந்த புது ஜனாதிபதி வந்த பிறகு கொரோனா இப்ப இந்த 2ஆம் சுற்றோ அது வந்து பல கடகடன்று பரவுகிறது. இங்கே உள்ள வைத்திய அமைப்புகள் அத்தனை நேற்றைய செய்தியிலே இங்கே இருக்கக்கூடிய மருத்துவத்துறை சார்ந்த 4 சங்கங்கள் ஒன்றாக அறிக்கை விட்டிருக்கிறது. 15 நாளாவது ஆக குறைந்தது இந்த லாக்டவுன் பண்ணுங்கள், இல்லாவிட்டால் நோய் பெருக போகிறது என்றால் 1, 2 என்று இருந்தது 10, 100 என்றாகி இன்றைக்கு 1000ஆக 3000 பேர் நேற்று இங்கே நோய் தொற்றார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் அதை ஏற்கனவே சொல்லிவிட்டார், இல்லை நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதை பிடிவாதம் பிடித்து தெரிகிறது அது தோல்வி வர போறது என்று பிடித்து இப்ப என்ன செய்கிறார்கள் என்றால், எங்களுக்கு இன்றைக்கு 4 நாளைக்கு, இன்றையிலிருந்து திங்கட்கிழமை வரையும் ஊரடங்கு திட்டம், செவ்வாய்க்கிழமை திறந்து விடுகிறார். பிறகு புதன்கிழமையிலிருந்து அந்த டாக்டர்கள் நேற்று பெரிய ஒரு பிரஸ் மீட் வைத்து சொல்லுகிறார்கள், இந்த ஒரு நாள் இடையிலே விடுவதனாலே நீ இந்த 3 நாள் போட்டதனுடைய பிரயோசனம் இல்லை. அந்த ஒரு நாள் மக்கள் பரவ அதிலே பழையபடி நோய் பரவ போகிறது
தொடர்ந்து 15 நாள் போடு என்கிறார்கள். ஆனால் சொன்னதிலே இருந்து நான் இறங்குவதா என்ற பிடிவாதத்திலே இன்றைக்கு நம்முடைய தலைவர் இருக்கிறார். இதைத்தான் சொல்வது. அது அவர் நல்ல தமிழிலே சொல்லுகிறார், வாசியுங்கள். முடிக்கப்படாதாயினும் கருதியது முடித்தே விடுவேன். அது நடக்காது என்று தெரியும், என்றாலும் நான் நினைச்சதை முடிப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தால் அதுதான் மாண்பிறந்த மானம். தெரிய இப்பொழுது அது தவறு நிகழ்ந்து விட்டது என்று தெரிந்தவுடனே இறங்க வேண்டும். எந்த நிர்வாகிக்கும் இது பொருத்தம். இது அரசனுக்கு என்று நினைக்காதீர்கள். எந்த நிர்வாகிக்கும் எடுத்த முடிவு பிழை என்று தெரிந்துவிட்டால் உடனடியாக திருத்தி, அது பிழைதான், அதுல ஒன்றும் மான குறைவில்லை, பிழை என்று சொல்லி கீழிறங்க வேண்டும். இது ரெண்டும் தான் மாண்பிறந்த மானம் என்கிறார். தன்னால் மதிக்கப்பட வேண்டியவர்களை மதிக்காமல் விடுவது, பிழை என்று தெரிந்தும் தான் எடுத்த முடிவிலே பிடிவாதமாய் நிற்பது, இது ரெண்டும் தான் மாண்பிறந்த மானம் என்று பரிமேலழகர் விளக்கம் சொன்னார். மாட்சியான மானத்தின் நீக்குதற்கு மாண்பு இறந்த மானம் என்றார். அகுதாவது மேற்கோள் பாடல் வரி தொடக்கம். அந்தனர், சான்றோர், அருந்தவத்தோர், தம் முன்னோர், தந்தை, தாய் என்றி வரை. மேற்கோள் பாடல் வரி முடிவு. புறப்பொருள் வெண்பா மாலை பாடான் படலம் 33ஆம் பாடல். வணங்காமையும் முடிக்கப்படாதாயினும். செய்தியை பரிமேலழகர் இந்த செய்தியை எடுத்து காட்டுகிற பொழுது ஒரு மேற்கோள் காட்டுகிறார். பழைய மரபு ஒன்றை நாம சும்மா சொல்லக்கூடாது, மற்ற சான்றோரும் அங்கீகரித்திருக்கார் என்பதற்கு புறப்பொருள் வெண்பா மாலையில் இருக்கிற பாடல் வரியை தான் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். முடிக்கப்படாதாயினும் கருதியது முடித்தே விடுதலும் முதலாயின. முதலாயின என்பதனாலே இன்னும் இப்படி மாண்பிறந்த மானங்கள் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டும் தான் இல்லை, இப்படி இன்னும் இருக்கிறது. ரெண்டை அடிப்படையிலே எடுத்து காட்டுகிறார். அளவிறந்த உவகையாவது கழி கண்ணோட்டம். அதாவது அளவிறந்த உவகை என்பதற்கு கடிகண்ணோட்டம் என்று பெயர். கண்ணோட்டம் என்றால் கருணை, மகிழ்ச்சியாலே கருணை. அதாவது தீர்ப்பு சொல்ல வேண்டியவன் அரசன். இப்ப இன்றைக்கு அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது, அல்லது அவனுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான நேரத்திலே ஒரு வழக்கு, ஒரு கொலை குற்றவாளி வருகிறான், அவனை விடுதலை செய்ய என்று சொல்லிவிடலாம். இவற்றை மகிழ்ச்சியான உள்ளத்தினாலே, அது நிர்வாகத்துக்கு தவறு. மகிழ்ச்சியினாலே கருணை காட்டுவது, தனக்கு ஏற்பட்ட ஒரு திடீர் மகிழ்ச்சியினாலே கருணை காட்டுவது என்பது தவறு என்பதைத்தான் இங்கே இந்த கலிகண்ணோட்டம். அதுவும் அளவுக்கு அதிகமான கருணையினாலே, ஒரு அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியினாலே வருகிற கருணை என்பதும் நிர்வாகத்தை சீர்குலைக்கும். ஏனென்றால் இன்றைக்கு எனக்கு மகிழ்ச்சி என்று ஒரு ஊழியனுக்கு நான் ஒரு பிழைக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று வையுங்கள். ஆகவே இதை மன்னித்தவர் தானே என்று அடுத்த நாளும் இன்னும் 10 பேர் அந்த பிழை செய்ய பார்ப்பான். என்ன மகிழ்ச்சி என்றாலும் அந்த நேரத்திலே அந்த நிர்வாகத்தை சரியாக நடத்த வேண்டும். அளவிறந்த கலிகண்ணோட்டம் என்பது அளவிறந்த உவகையாவது கழி கண்ணோட்டம் என்று முடிக்கிறார். அளவிறந்த உவகையாவது கழி கண்ணோட்டம். பிறரும் மேற்கோள் பாடல் வரி தொடக்கம். சினனே காமம் கழி கண்ணோட்டம் என்றிவற்றை அறந்தெறி திகிரிக்கு வழியடையாகும் தீது. மேற்கோள் பாடல் வரி முடிவு. 10 22ஆம் பாடல் என்றார். இந்த கலிகண்ணோட்டம் குற்றமா? ஒரு மகிழ்ச்சியிலே ஒருவனுக்கு செய்கிற கருணை குற்றமா என்றால் குற்றம் என்று வேறு ஆட்களும் சொல்லி இருக்கிறார்கள் என்கிறார். 10 ஒரு பாடலிலே இந்த கலிகண்ணோட்டம் குற்றம் என்று வருகிறதை எடுத்து காட்டுகிறார். அதில் வேற குற்றங்களும் சேர்த்து சொல்லுகிறார்கள். என்னென்றால் சினம், காமம், கலிகண்ணோட்டம், இந்த 3ஐயும் குற்றமாக எடுத்து காட்டின 10 பாடலை மேற்கோளாக காட்டி கலிகண்ணோட்டமும் குற்றம்தான் என்று நிறுவுகிறார். படிக்கிறது. அளவிறந்த உவகையாவது கழி கண்ணோட்டம். பிறரும் மேற்கோள் பாடல் வரி தொடக்கம். சினனே காமம் கழி கண்ணோட்டம் என்றிவற்றை அறந்தெறி திகிரிக்கு வழியடையாகும் தீது. மேற்கோள் பாடல் வரி முடிவு. இந்த 3ஐயும் சொல்லிவிட்டு, இந்த 3 குற்றத்தையும் சொல்லிவிட்டு, திகிரி என்றால் சக்கரம். பழைய காலத்திலே அறத்தை ஒரு அறச்சக்கரம் என்று சொல்வார்கள், தர்ம சக்கரம் என்று சொல்கிறார்களே, அதை நடத்துவது என்ற முறை. தேரிலே ஒரு சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அதை ஒரு கல்லு வந்தால் அந்த சக்கரம் தடைபட்டு நின்றுவிடும். இந்த 3 குற்றங்களும்
அரைச்சக்கரத்தை ஓடாமல் தடுக்கிற கல்லாக நின்று தடுக்கும் என்று அந்த பாடலிலே வருகிறது. அதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது. படியுங்கள். சினனே காமம் கழி கண்ணோட்டம் என்றிவற்றை அறந்தெறி திகிரிக்கு வழியடையாகும் தீது. அவையை மறிக்கின்ற தீமைகள் என்று சொல்லுகிறார். தர்ம சக்கரத்தை ஓடாமல் பண்ணி விடுகிற தீமைகள் என்று சொல்லுகிறார். அந்த மேற்கோளை எடுத்து காட்டுகிறார். களி கண்ணோட்டமும் குற்றம்தான் என்பதற்கு. மேற்கோள் பாடல் வரி முடிவு 10:22 பாடல் என்றார். இவை 2 பாட்டானும் குற்றங்களாவன இவை என்பது கூறப்பட்டது. 2 குறளிலே அரசனுக்கு நிகழக்கூடிய உரைப்பாயிரத்திலே பரிமேல அதிகார உரைப்பாயிரத்திலே பரிமேலர் சொன்ன 6 குற்றங்களையும் 2 குறளிலே சொல்லிவிட்டார். செருக்கு, சினம், சிறுமை, இவரல், மாண்பிறந்த மானம், மானா உவகை. இந்த 6 குற்றங்களையும் 2 குறளிலே சொல்லுகிறார். அதை பரிமேலர் எடுத்து காட்டுகிறார். இவை 2 பாட்டானும் குற்றங்களாவன இன்ன. முதல் குற்றங்களை அடையாளப்படுத்துகிறார், பிறகு அதை நீக்குவது பற்றி சொல்ல போகிறார். மறுவாசிப்பு. குறள் எண் 432. இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. உரை. இவரலும் வேண்டும் வழி பொருள் கொடாமையும் மாண்பிறந்த மானமும் நன்மையின் நீங்கிய மானமும் மானா உவகையும் அளவிறந்த உவகையும் இறைக்கு ஏதம் அரசனுக்கு குற்றம். உரை குறிப்பு. மாட்சியான மானத்தின் நீக்குதற்கு மாண்பு இறந்த மானம் என்றார். அஃதாவது மேற்கோள் பாடல் வரி தொடக்கம். அந்தனர், சான்றோர், அருந்தவத்தோர், தம்முன்னோர், தந்தை, தாய் என்றிவரை. மேற்கோள் பாடல் வரி முடிவு. புறப்பொருள் வெண்பாமாலை பாடான் படலம் 33 பாடல். வணங்காமையும் முடிக்கப்படாதாயினும் கருதியது முடித்தே விடுதலும் முதலாயின. அளவிறந்த உவகையாவது கழி கண்ணோட்டம். மேற்கோள் பாடல் வரி தொடக்கம். சினனே காமம் கழி கண்ணோட்டம் என்றிவற்றை அறந்தெறி திகிரிக்கு வழியடையாகும் தீது. மேற்கோள் பாடல் வரி முடிவு. 10:22 பாடல் என்றார். இவை 2 பாட்டானும் குற்றங்களாவன இவை என்பது கூறப்பட்டது. அவருடைய துணை என்பது நமக்கு எவ்வளவு பெரியது என்று தெரிகிறது. குறளிலே எடுத்துக்காட்டுகிற பல விஷயங்களை, மறைபொருளாக எடுத்துக்காட்டுகிற விஷயங்களை அவர் தெளிவுபடுத்தி சொல்வார். முதல் குறளிலே செருக்கு, சினம், சிறுமை என்று 3 குற்றங்கள் சொல்லப்பட்டது. சிறுமை என்பதற்கு நாம பொருள் கொண்டிருந்தால் வேறு பொருள் கொண்டிருப்போம். பரிமேலழகர் தான் அதை காமம் என்று சுட்டுகிறார். காமத்துக்கு சிறுமை என்ற ஒரு பெயர் இருக்கிறதா என்றால் இல்லை. சிறியவர்களாலே கடைபிடிக்கப்படுகிற அளவிறந்த காமம்தான் இங்கே சொல்லப்படுகிறது என்பதனாலே காமம் சிறுமை என்று சொல்லப்பட்டது என்று முதல் குறளிலே சொன்னார். இங்கேயும் மானம் குற்றமாகுமா என்றால் திருவள்ளுவர் சொன்னதை எடுத்துக்காட்டி மாண்பிறந்த மானம் என்றால் என்ன என்று விளக்கம் செய்கிறார். மதிக்கப்பட வேண்டியவர்களையும் மதிக்காமல் விடுதல், பிழை என்று தெரிந்த பிறகும் எடுத்த கொள்கையில் பிடிவாதம் பிடித்தல் போன்ற விஷயங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஒரு நல்ல நிர்வாகி இந்த 6 குற்றமும் இல்லாமல் தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்வது, துறவிலே சொன்னதுதான் எனக்கு இங்கேயும் ஞாபகத்துக்கு வருகிறது. நீங்கள் எல்லாரும் துறவிகள் தான் என்று நான் சொன்னேன். ஏதோ ஒன்றை துறக்க முயற்சிக்கிறோம் அல்லது துறந்திருக்கிறோம், ஏதோ ஒன்றை. ஆகவே துறவு நோக்கின முயற்சியிலே தான் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் என்று சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுபோல இங்கேயும் நாம் எல்லாரும் ஏதோ வகையிலே ஒரு நிர்வாக தலைவர்கள் தான். ஒன்று அலுவலகத்திலே இருப்போம், அல்லது அலுவலகத்திலே ஒரு செக்ஷனுக்கு தலைவராக இருப்போம். இல்லாத பட்சத்திலே வீட்டுக்கு தலைவராக, வீட்டு தலைவனும் நிர்வாகிதான். ஆகவே வீட்டு தலைவனும் இந்த 6 குற்றங்களையும் நீக்கிக் கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமாக வீட்டிலேயும் சில தந்தைமார் தான் சொன்னால் அதை சரியென்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டு நிற்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது. இந்த 6 குற்றத்தையும் நீக்கி விடுவது என்பதை முதலிலே வலியுறுத்தி சொல்லுகிறார். இந்த நானமோ குரல்களை வேகமாக போகலாம் என்றால் அந்த எண்ணங்கள் விரிகிறபடியால் சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்ப என்ன வேகமாக போய் என்ன செய்ய போகிறோம்?
கடைசி படிக்கிறது. அடுத்த உறவிலையாவது நமக்கு துணை செய்யும் என்ற நம்பிக்கையோடு மெல்ல மெல்ல போகிறேன். இந்த பொருளோடு இன்றைய வகுப்பை நிறுத்துவோம். அடுத்த பொருளை அடுத்த வகுப்பிலே படிப்போம். குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர் வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.